ஓகேம்மா. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் யூனிட் 3 கண்டினியூஷன்மா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஃப்ளட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ளட் ஆர் தி a stage of higher water level along a river channel or a coast leading to inundation of land that is not normally submerged of the country's total geographical areas of 40 MHA. ஸோ நம்மளி ஏக்கர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அ ப்ரான் டு மீ ஃப்ளட் அவுட் ஆஃப் விச் த 32 MHA கேன் பி ப்ரொடெக்டட்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரிவரில் நமக்கு வந்து தண்ணி இருக்குன்னு ரிவரில் நமக்கு தண்ணி எவ்வளோ லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ஜ் எல்லா கண்ட்ரியோட ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 MHA இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஃப்ரம் to floods out of which 32 MHA can be protected. அதாவது 32 MHA வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம். So far an area of 14.4 MHA has been provided reasonable degree of flood protection measures such as construction of embankments, drainage channels, town protection works and by rising villages சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைசிங் வில்லேஜஸில் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ டேமேஜஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க. The flood result from the unfavorable combination of the meteorological conditions and the physical conditions of the damage basins சொல்லியிருக்காங்க. சரி, ஃப்ளட் வந்து ரிசல்ட் வந்து அன்ஃபேவரபிள் காம்பினேஷன் ஆஃப் த மெட்ரோலாஜிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ மார்க்கும் நமக்கு ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த டேமேஜ் பேசின்ஸ் சொல்லியிருக்காங்க. The flood are totally unprotectable and the magnitude of the maximum probable flood in a river basin is an intelligent question சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் கொஷின் டு தி ஹைட்ரோலாஜிஸ்டிக் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ப்ராபபிளாக நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஃப்ளட் வந்து நம்ம வந்து ரிவரில் வச்சுருக்கோம், தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஹைட்ரோலாஜிஸ்டிக்காக வந்து மிஷின் செக் பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, it is impossible to design a flood protective works against the maximum probable flood. As the magnitude of the flood increases, the cost of the flood protection increases enormously. At the same time, the benefit from a higher level of the flood protection are not commensurate with the disproportional high cost சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு டிசைன் த ஃப்ளட் ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் அகேன்ஸ்ட் த மேக்ஸிமம் ப்ராபபிள் ஃப்ளட்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃப்ளட் இன்க்ரீசஸ் த காஸ்ட் ஆஃப் த ஃப்ளட் ப்ரொடக்டிவ் இன்க்ரீசஸ் எனார்மஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா த பெனிஃபிட் ஃப்ரம் த ஹையர் லெவல் ஆஃப் த ஃப்ளட் ப்ரொடக்ஷன் ஆர் நாட் கமன்சுனேட் வித் த டிஸ்ப்ராபரேஷனல் ஹை காஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. So at the same time, the benefit from the higher level of the flood protection are not commensurable with the disproportional high costs சொல்லியிருக்காங்க. The ultimate the objectives of all measures of flood control is the minimization of the flood damages சொல்லியிருக்காங்க. The objective can be served either by flood protection works or other measures to avoid flood damages சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அல்டிமேட்டிவ் நம்ம வந்து நமக்கு இனிஷியலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மினிமைசேஷன் ஆஃப் த ஃப்ளட் டேமேஜ்னு சொல்லியிருக்காங்க. அது அப்போ இந்த ஃப்ளட்டை வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஃப்ளட் டேமேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் கேன் பி சர்வ்ட் எய்தர் பை த ஃப்ளட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆர் மெஷர்ஸ் டு அவாய்ட் ஃப்ளட் டேமேஜஸ். அதை நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணி வச்சுட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். சரியா,
அந்த செவுரெல்லாம் கரெக்டாக கட்டி வச்சுட்டு இருந்தோன்னா அது வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது, தண்ணியை வந்து அப்படியே சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? The causes of the flood. The heavy rainfall as a result of the monsoon causes a greater run off ன்னு சொல்லிட்டு நிறைய மழை பெஞ்சுன்னா அந்த பாறையெல்லாம் உடஞ்சி நமக்கு தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போயிடுது. அதனால் நம்ம கரெக்டாக அதை வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம முன்னாடி நம்ம அது வந்து இல்லை கட்டி வச்சு செவரெல்லாம் நம்ம பாறையெல்லாம் கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி ரெயின்ஃபால் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த மான்சூன்ஸ் காசஸ் அ கிரேட்டர் ரேன் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. த cloud burst the unusual high amount of the rainfall within a short time சொல்லியிருக்காங்க. The cloud burst unusual high amount of rainfall within a short time சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நிறைய மழை வந்துச்சுனாவே அது கொஞ்ச நேரத்தில் வந்து அது வந்து என்ன ஆகும், நமக்கு ரொம்பிடும். Cyclones accompanied by the strong winds and total waves causes an exceptional high amount of rainfall. Cyclones accompanied by the strong wind and the total waves causes an exponential high amount of rainfall. So the deforestation causes the acceleration of the runoff while lowering of the infiltration அப்படின்னு சொல்லிட்டு the situation of the river channel that rises a bed of the river சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ரிவர் சேனல் வந்து that rises a bed of the river the rising of the river bed due to the situation by river channel lead to inundation and flooding சொல்லிட்டு the faculty irrigation practices rises the water table and lead to water logging because the surface water is not absorbed சொல்லிட்டு. சரி, அந்த சர்ஃபேஸ் லெவல் வரையும் நமக்கு வந்து கீழே வந்து அப்சர்வ் பண்ணணும், இட்ஸ் நாட் அப்சர்வ்ட், அது கீழேருந்து வந்து அப்சர்வ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்னா நில அதிர்ச்சி. சரியா? நமக்கு பூமி அதிர்ச்சி ஆகும் இல்லையா, அப்போ நல்லா நிலநடுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நம்ம வந்து நான் சொல்கிறேன் எர்த்குவேக்ஸ்ன்னு சொல்கிறோம். த சடன் வயலண்ட் ஷேக்கிங் ஆஃப் எ பார்ட் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் த எர்த்குவேக்ஸ்ன்னு நிலநடுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. திடீர்னு அதிர்ச்சி ஆகும், நமக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு, நிலநடுக்கம் ஆகிடுச்சுனாவே நமக்கு அந்த சேர் டேபிள் எல்லாம் வந்து ஆடும். சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. த சடன் வயலண்ட் ஷேக்கிங் ஆஃப் த பார்ட் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட். சடனாக நமக்கு வந்து அந்த பூமி அதிரும் போது நமக்கு வந்து வரது தான் நிலநடுக்கம்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம வந்து எர்த்குவேக் சொல்கிறோம். எர்த்குவேக் ஆர் தோஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த் crust which makes the ground vibrate and shake backward and forward. சரி, முன்னாடி பின்னாடி எல்லாமே நமக்கு வந்து வைப்ரேட் ஆகும். The vibration or the shaking of the earth crust proceed in the form of the waves from the center of the disturbance சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the vibration or shaking of the earth crust proceed in the form of the waves or from the center of the disturbance சொல்லியிருக்காங்க. சரி, all the earthquakes happen due to the fracturing of the cracks in the outer part of the earth சொல்லியிருக்காங்க as a result of the gradual accumulation of the strain சொல்லியிருக்காங்க. சரி, எர்த்குவேக்கெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the fraction of the rock, அந்த பாறை உடையிறது, இதெல்லாம் வந்து ராக்ஸ்னால தான் நமக்கு வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் த எர்த் வந்து as a result of the gradual accumulation of strain as a earthquake as a generally நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு accompanied by the numb line sound and tremors சொல்லியிருக்காங்க. சரியா? The place of the origin of the earthquake is called the focus. அந்த பிளேஸ், அந்த ஆரிஜினில் நமக்கு வந்து என்ன அதிர்வு கிடைக்குது அதுதான் நம்ம டக்குன்னு நமக்கு கிடைக்கிற அந்த எர்த்குவேக் தான் என்ன சொல்கிறோம், ஃபோக்கஸ் சொல்லியிருக்காங்க. The point on the earth surface vertically above the focus in this epicenter சொல்லியிருக்காங்க. The intensity of the vibration is at the maximum near the epicenter சொல்லியிருக்காங்க. The causes of the earthquake. The earthquake are caused by the tectonic forces. So some earthquakes are generated due to the sudden movement of the crystal blocks or rocks etc. along the flats and fractures in the earth crust.
earthquakes are also caused by the volcanic eruptions. Sometimes the water percolates so deep into the earth that it turns into the stream. This streams tries to force it way out ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த earthquakes வரும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு நம்ம ஏதாவது கையில் வச்சுருந்தாலும் அது வந்து கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ப்ரொடியூஸ் எர்த் டெமரஸ்ன்னு சொல்கிறோம். சரியா, கையில் நம்ம எதாவது இருந்தால் கீழே விழுந்துடும், உடனே டக்குன்னு வே அவுட்னு சொல்லியிருக்காங்க. The earth tremors may also be produced by the man by disturbing the balance in the earth's crustன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு எக்ஸாம்பிள் the damaged construction earthquake at கொயானா நகர் டவுன்ஷிப் அண்ட் அண்டர்கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்து எர்த்குவாக் வந்ததுனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும், அந்த கொயானா டவுன்ஷிப் வந்து அண்டர்கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஃபுல்லாகவே வெடித்து செதறிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the effect of earthquake. சரி, எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவாக் பார்த்தீங்கன்னா, எர்த்குவாக்ஸ் brings about changes in the on the surface of the earth which are very harmful to man. சரி, அந்த சேஞ்சஸ் வந்து முதல்ல யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுக்கு தான் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து வந்து எர்த்குவாக்கே முதல்ல மேனுக்கு தான் தெரியும். சரியா, many towns are destroyed and there is considerable the loss of life and property ன்னு சொல்லிட்டு, இதனால் நிறைய வந்து டவுன்ஸில் வந்து நிறைய டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய லைஃப் வந்து இழந்துருக்குறாங்க, லைஃபு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் இழந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பிளேசஸ் ஆர் மர்ஜ்ட் அண்டர் த சீன்னு சொல்லியிருக்காங்க. பிக் கிராக்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் விச் இன்டர்ப்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் கிராக்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் விச் இன்டரப்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு the river disappear or change the courses leading a flood ன்னு சொல்லிட்டு the railway lines are twisted. சரி, அதனால் என்ன ஆகும், நமக்கு எர்த்குவாக்னா இந்த ரயில்வே லைன்ஸும் வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. The usefulness to man. The precious metals or minerals come up to the surface. New springs are formed which helps irrigation சொல்லியிருக்காங்க. The submerged coastal land அப்புறம் நம்ம சொல்லியிருக்காங்க comes out of water and makes a fertile plain சொல்லியிருக்காங்க. If the coastal area is submerged due to the earthquakes, a favorable condition to construct a good harbor and ports are created சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு எர்த்குவாக் இல்லாமல் இருந்துச்சுன்னா, எர்த்குவாக்காக இருந்தால் நமக்கு என்னென்ன ஃபேவரட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, கன்ஸ்ட்ரக்ட் த குட் ஹார்பர்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து ஹார்பர் வந்து போர்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்த்குவாக் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும், புதுசாக கட்டுருவோம் நம்ம. சரியா, அப்போ ஹார்பர் கட்டலாம் நம்ம, ஹார்பரு அப்புறமா எர்த்குவாக் போர்ட்ஸு ஏர் கிரியேட்டு கடலில் இருக்கிற அந்த கப்பு போட் அதெல்லாம் நல்லா சரி பண்ணலாம், ஹார்பரு அதெல்லாம் வந்து சரி பண்ணலாம். சரியா, when there is eruption due to earthquake, it causes the lava to flow out. This lava enriches the fertility of the soil ன்னு சொல்லியிருக்காங்க. there is eruption அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வர்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா லாவா, அதனால் அது லாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஆகுது அதில் அந்த ஃப்ளட்டில். சரியா, தண்ணியில் அது ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அந்த லாவா வந்து என்ன ஆகும்னா அது அடி மண்ணிலேருந்து நமக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தூக்கி நமக்கு வீசு காட்டும் அது. சரியா, the violent earthquakes are lead to the formation of the hills and mountains which have been causing rainfall சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மழை வருது அப்படின்னா அது முதல்ல நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஹில்ஸில் இருக்கிற ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற மழை வந்து ஃபஸ்ட்டு காட்டும். அது முதல்ல வந்து வானம் அப்படியே மூடிடும். சரியா, அந்த ஹில்ஸில் மவுண்டெயினில் பார்த்தா அப்படியே வந்து தெரியவே தெரியாது. மழை வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து எதை மூடும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மலையெல்லாம் மூடிடும். அந்த ஹில்ஸு மவுண்டெயின் எல்லாம் எதுவுமே தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு வந்து அதுதான் அது வந்து அந்த எர்த்குவாக்ஸ் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு மூடிச்சுன்னாவே நமக்கு மழை வருதுன்னு நமக்கு தெரியும். சரியா, மெனி லேக்ஸ் பிளாட்டரஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு எர்த்குவாக்ஸ். சரி, நிறைய வந்து நம்ம லேக்கிலலாம் நமக்கு தண்ணி வருது, அதில் இருக்கிற ஐலாண்டு அதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகுறதெல்லாம் டியூ டு எர்த்குவாக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. திஸ் லேண்ட் ஃபார்ம் ஹெல்ப் மேன் டு மேக் தீஸ் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா,
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்கனோஸ்னால் என்னென்னா எரிமலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதுதான் வேல்கனோஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த வேல்கனோஸ் இஸ் டர்ம்ட் as a volcanism or volcanic activityன்னு சொல்லியிருக்காங்க. லைக் earthquake, the volcanoes are sudden abrupt explosion of smoke. சரி, இதெல்லாம் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஸ்மோக் பண்ணுறது of the smoke, dust and the lava which are stoned the human understanding சொல்லியிருக்காங்க. அந்த volcano was known as a mountain of fireன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த மலையிலலாம் அந்த எரி விடுவாங்க பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து மவுண்டெயின் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மலையிலலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு அங்கங்கே எரி விட்டுருப்பாங்க, மலையிலலாம் ஹில்ஸ் மவுண்டெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு எரி விடுவோம், அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வேல்கனோன்னு சொல்லுவோம். சரி, எரிமலைன்னு சொல்லுவோம், எரிமலைன்ட்டு. The volcano was known as a mountain of fire and சொல்கிறாங்க. The molten rocks, the boiling lava and hot gases penetrate out of that part of the surface which is comparatively weak ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ராக், அந்த பாய்லிங் லாவாலாம் நமக்கு என்ன ஹாட் கேஸஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம், பெனிட்ரேட் அவுட் ஆஃப் தட் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. When this material comes out of these spots, an explosion results. It rocks the area around the spot ன்னு with thunderous noise. The molten rocks ன்னு சொல்லியிருக்காங்க. The lava and gaseous cloud rise up towards the sky ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம ஸ்கையோட அது வந்து டுவர்ட்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. It has the solid stone சொல்லியிருக்காங்க. It has a solid stones which are red hot, resembling smoldering coal pieces. All this present show the similar to that of the fireworks ன்னு சொல்லியிருக்காங்க. The burning stone fall down as they are cooled and bring about destruction in a large area ன்னு சொல்லியிருக்காங்க. In a destruction in a large area ன்னு சொல்லியிருக்காங்க. The destruct is the role of volcanoes ன்னு சொல்லியிருக்காங்க. The destructive role of volcanoes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் என்னமா சொல்லியிருக்காங்க, the sudden eruption of the volcanoes causes a great loss of a life and property such as ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சடனாக இந்த volcanoes வரதுன்னா நமக்கு என்ன அப்படின்னா நிறைய வந்து லாஸ் ஆஃப் லைஃப் லாஸ் ஆகும், அந்தமாதிரி ப்ராப்பர்ட்டி loss of life and property such as the lava flowing down the volcano destroy the human settlement ன்னு இந்த volcano டெஸ்ட்ராய் பண்ணி மழை எரி விடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹியூமனுக்கு வந்து நிறைய பேர் மனுஷங்களுக்கு வந்து அது வந்து ஒத்துக்கிறது இல்லை. சரியா, the poison gas harms that human being is a various ways ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து poison gasன்னு சொல்லியிருக்காங்க. The ashes and dust pulped out by volcano may be useful but they also bury the village and town near the volcano ன்னு சொல்லியிருக்காங்க. வில்லேஜை வந்து அழிச்சிடும், அப்புறம் டவுனில் இருக்கிற இதையும் வந்து நியர் த வேல்கனோஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து அழிச்சிடும். சரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் த ரோல் ஆஃப் வேல்கனோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன்னா அப்படி ரோல் ஆஃப் வேல்கனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the volcanoes are not only the destructive in nature but they are also useful to man in the following manner சொல்லியிருக்காங்க. அப்போ மனுஷங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. they make a soil fertile, so they bring up the mineral and other valuable material from the interior of the earthன்னு சொல்லியிருக்காங்க. They bring up the mineral and other valuable material from the interior of the earth ன்னு சொல்லியிருக்கிறாங்க. The land sites ன்னு land sites என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever the rock and soil lie at a high angle on a steep slope, there is a possibility that a segment of such material will break away in the land side or rock side சொல்லியிருக்காங்க. சரியா, அது என்ன, whenever the rock and soil ரெண்டுமே இருக்கிற ஹை ஆங்கிள்ஸை வந்து ஸ்லோப் ஃப்ளாட்டாக இருக்கும் போது there is a possibility a segment of the such material will break away near the landside rocks. And the difference between the landside and the previous discussed mass moments in a speed with which the slide occurs ன்னு சொல்லியிருக்காங்க.
The landslide move much faster than the flows and sometimes roll down slope with a thunderous sound and great forces சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து லேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர சவுண்டு வரும்னு சொல்லிட்டு கிரேட் ஃபோர்ஸஸ் சவுண்டும் இருக்கும், தண்டர் சவுண்டும் கிரேட் ஃபோர்ஸ் சவுண்டும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The water plays the lesser role although it does not helps in the weathering and loosening that has gone beforeன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. A landslide is a effective the collapse and no lubricant and or necessaryன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாமா? இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த லேண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க நமக்கு. வென்னவர் ராக்ஸ், சரியா, ராக்ஸ்னால் என்ன தெரியும் உனக்கு? அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் ராக்ஸு, சரி. அண்ட் சாலிடுன்றது மண், சரியா. ஸ்டோன் அண்ட் சாயில் வந்து நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஹை லெவலில் வந்து ஸ்டெப் ஸ்லோப் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி தட் ஏ செக்மெண்ட் ஆஃப் சச் மெட்டீரியல் வி பிரேக் அவே இன் எ லேண்ட் சைட் ராக் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த தூசியோ அந்த மண்ணும் வந்து என்ன தூசியோ அந்த மண்ணும் வந்து பறக்கும் போது நமக்கு வந்து அது எதை தான் டெஸ்ட்ராய் பண்ணும்? நமக்கு லேண்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே செடி எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும், அதே மாதிரி ராக் சைட்லேயும் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லேண்ட் சைட் அண்ட் த ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் மாஸ் மூமெண்ட்ஸ் இன் த ஸ்பீட் விச் த ஸ்லைட் அக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? த லேண்ட் சைட் அண்ட் ப்ரீவியஸ் டிஸ்கஸ் மாஸ் மூமெண்ட். நிறைய நம்ம மாஸ் மூமெண்ட்ஸை பற்றினா நம்ம பார்த்தோம், நம்ம எர்த்குவேக் பார்த்துருக்கோம், அதெல்லாம் மாஸ்லேருந்து நமக்கு மாஸ் மூமெண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்பீட் விச் த ஸ்லைட் அக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. slide occurs ன்னு சொல்லியிருக்காங்க. The landside move much faster than the flows and sometimes roll down the slope with a thunderous sound ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம லேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம். ஃப்ளோர்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ரோல் டவுன் த ஸ்லோப் வித் thunderous சவுண்ட் அண்ட் கிரேட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, த வாட்டர் பிளேஸ் த லெஸ்ஸர் ரோல். அதில் வந்து வாட்டர் வந்து நமக்கு ப்ளே பண்ணுறது வந்து லெஸ்ஸர் ரோலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்தோ இட் டஸ் நாட் ஹெல்ப் இன் த வெதரிங் அண்ட் லூசனிங் தட் ஹஸ் கான் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் நமக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ப்ளேஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெதரிங் வந்து வெதர் பொறுத்து தான் நமக்கு வந்து வாட்டர் கிடைக்கும். சரி, அது லூசன் வந்து நமக்கு அடியில் போயிட்டுருக்கோம், மண் அதில் வந்து அடியில் போயிட்டுருக்கோம். சரியா, அப்போ லேண்ட் சைடில் போகிறது இஸ் நாட் எஃபெக்டிவ் ஆஸ் அ கொலாப்ஸ் அண்ட் நோ லூப்ரிகேண்ட் ஆர் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? எஃபெக்ட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொலாப்ஸ் ஆகும், நோ லூப்ரிகேண்ட் ஆர் நெசசரி. லூப்ரிகேண்ட் வந்து நெசசரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆல்தோ தி வெயிட் ஆஃப் த வாட்டர் saturation certainly does contribute to the many of Southern California feared landslide are targeted by heavy rain that overload slopes that are already near collapse ன்னு சொல்லியிருக்கிறாங்க. The landslide is a common further during the rainy season on the மேட்டுப்பாளையம் ஊட்டி காட் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்லைட் மோஸ்ட்லி எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த கல் பாறை எல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும்? நமக்கு கீழே வந்துடும். மழை வந்துச்சுனாவே அந்த கல் பாறை எல்லாம் வந்து கீழே வந்துச்சுன்னா ரோடெல்லாம் வந்து அந்த சைடெல்லாம் தேங்கிட்டு இருக்கும், தண்ணி தேங்கும், பாறையெல்லாம் கீழே வந்து வீழ்ந்துருக்கும், ரோடு சைடில் போக முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா earthquakes and earth tremors sometimes provide the vibration necessary to set the downward slide in motion சொல்லியிருக்காங்க. earthquake எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? earthquakes and earth
Tremors sometimes provide the vibrations necessary set the downward slide in motion சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The river cutting into the slide of its valley can overstep the slope and initiate the collapse சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த வேலியில் இருக்கிற இனிஷியேட் வந்து ஸ்லோப்பு அந்த இனிஷியேட் த கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன் லேண்ட் சைடு எவ்ரி திங் கோஸ் டவுன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே போயிடும். மழை வந்துச்சுன்னா அது நமக்கு ஊட்டி மேட்டுப்பாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிமா இருக்கும், நமக்கு மழை வந்துச்சுன்னா அந்த பாறையெல்லாம் கீழே வந்துடும், கல்லெல்லாம் கீழே வந்துடுச்சுன்னா அது எல்லாமே போகவே முடியாது. நம்மளால் கீழே வந்து மண்ணெல்லாம் தண்ணியெல்லாம் தேங்கும் கீழே வந்து. அப்போ அந்த அந்த இதுவே வந்து டஸ்டாக ஆகிடும். சரி, பெட் ராக் as well as ஓவர் பேர்டன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கேதரிங் த லூசன் பீஸ் ஆஃப் பெட் ராக் பை அட்டாக்டிங் அலாங் வித் த ஜாயிண்ட் பிளேன்ஸ் அண்ட் ஃப்ராக்சரஸ் ஸ்டோன் ஜோன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அந்த வெதர் வந்து நமக்கு எப்போ நமக்கு பீஸ் லூசன் அப்போ வந்து அந்த வெதர் வரும்போது எல்லாமே கல்லெல்லாம் வந்து நமக்கு டைட்டாக இருந்ததெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு லூஸ் ஆகிடும். சரியா, லூஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே கீழே தானாக மேலேருந்து கீழே வரையும் வந்து சரிஞ்சு கீழே வந்து விழுந்துடும் ரோடில் வந்து கல்லெல்லாம். சரியா, மழை வரும்போது அதான் சொல்லியிருக்காங்க, பீஸ் ஆஃப் த பெட் ராக் பை அட்டாக்டிங் அலாங் த ஜாயிண்ட் பிளேன்ஸ் ஆர் ஃப்ராக்சர் ஜோன் சொல்லியிருக்காங்க. எனி ஸ்டீப் ஸ்லோப் கேரிஸ் வித்தின் இட் த parallel planes of the weakness that may eventually fail and ஏர்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், as soon as the landside has occurred the exposing a fresh cap or slopeன்னு சொல்லியிருக்காங்க. The cycle begins again. New joints and fractures are attacked and gradually they slide returns சொல்லியிருக்காங்க. ஓகேவா மா, up to this we will stop it மா. Next class we will see. Okay, thank you girls. சரியா, பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா, எங்கெல்லாம் நமக்கு வந்து ஃப்ளட் ஆகும், டெஸ்டாய்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃப்ளட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கில். சரியா, அது எர்த்குவேக்கோட காசஸ் என்ன, அதோடய எஃபெக்ட் என்ன, அது மேனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி வால்கனோ எரிமலைன்னு சொல்லுவோம் வால்கனோஸ், அப்புறம் லேண்ட் சைடு. சரியா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, up to this we will stop it. Okay, thank you girls. இது நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஓகேவா, ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் we will see. Okay.